வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு ராகம் என்ன சொன்னால் எவ்வளவு இனிமையாக இருக்கணும் அப்படின்றத ரஞ்சியதி இதி ராகா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளோட சங்கீத சாஸ்திரங்களில் அதுபோல் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி தான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. எது இனிமையாக இருக்கின்றதோ, மனதிற்கு இனிமையான ஸ்வரங்களை கொண்டு எந்த ராகங்கள் பாடப்படுகின்றதோ அதையெல்லாம் என்னது ரஞ்சயதி இதி ராகா அப்படின்னு. அதனால் இப்போ இது என்ன தொடர்புடையதுன்னு பார்க்குறோம், மனதிற்கு தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், உற்சாகம், இதெல்லாம் என்ன ஒரே வார்த்தைக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட், அது என்ன அதெல்லாம் சொல்லும்பொழுது எஸ்கலேஷன் எல்லாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி என்பதற்கு வேறு வேறு பொருள் கொடுக்குற ஒரு வார்த்தைகள். எல்லாமே பொதுவாக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் என்னது குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதுபோல் ராகம் என்ன சொன்னால் அப்போ இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் எதை சேர்ந்தது, மனதை பொறுத்தது. மனம் என்ன இன்புற்று இருக்கிறது என்றால் அங்கே என்ன பண்ணோம், உடலும் அதோடு சேர்ந்து என்ஜாய் செய்யும், அதுவும் சேர்ந்து அதுவும் மகிழ்வாக இருக்கும். மகிழ்வாக இருக்கும் பொழுது மனம் மகிழ்வாக இருந்தால் when the mind is clear and happy automatically that transforms it happiness and calm clear இருக்கே அதை சரீரத்துக்கும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். சரீரமும் என்ன எந்த விதமான வலியையும் உணராமல் இனிமையாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, இன்டர்லிங்க்டு, வேற வெளியில இல்லை உள்ளுக்குள்ளேயே ரெண்டும் தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ மனதிற்கு தொடர்புடையது தான் மகிழ்ச்சி, இனிமை, குதூகலம், உற்சாகம், அது எல்லாமே மனதுக்கு தொடர்புடையது. அப்போ மனதிற்கு தொடர்புடைய செய்திகள் அது எல்லாம் ரஞ்சியதி இதி ராகா அப்படின்னு சொன்னால் அதனால் நிச்சயமாக இந்த இசை என்பது மனம் தொடர்புடையது. அதனால தான் நம்ம சொன்னோம் இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ். அப்புறம் மருந்து எடுக்கிறோம், இது இசையும் ஒரு மருந்து தான் அப்படின்னு சொன்னால் மருந்து எப்படி எடுக்கணும், சின்ன சின்ன அளவில் 2 மில்லிகிராம் 3 மில்லிகிராம் எடுக்கணும்னு கூட சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது மருந்து என்ன சொன்னால் குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு நிறைய ஃப்ரீக்வன்சி, இப்போ ஒரு நாளைக்கு 4 டோஸ் 5 டோஸ் போல் த்ரைஸ் டெய்லி அப்படி கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க மருத்துவர்கள். அப்போது அதுபோல் மருந்து எடுக்கும்பொழுது அந்த மருந்து என்ன பண்ணணும், சஸ்டைன்டு ரிலீஸ் கொடுக்கும். ஆனால் இசை என்று தொடும்போது அது கண்டினியூஸ் ரிலீஸ் கொடுக்கும். மோரோவர் அதில் நம்மளுக்கு கூட அந்த மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் முதல்ல கிடையாது. அடுத்தது இது விருப்பப்பட்டு கேட்கணும், அதில் ஒன்று தான் அதில் இருக்குது. அந்த விருப்பப்படம் கேட்கணும்னு சொன்னாக்க விருப்பப்பட்டு கேட்கணும், ஆனால் புரிந்து கொண்டு கேட்கணும் என்பது இல்லை. புரிந்து கேட்கணுன்ற அவசியமே இல்லை. விருப்பப்பட்டு யூ ஷுட் சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப் டு த ட்ரீட்மெண்ட், நாட் நெசசரி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ன்றத அவசியமே இல்லை. அதுக்குள்ளே எந்த காம்பனன்ட்ஸில் இந்த ராகங்கள்லாம் வாசித்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. த மோர் யூ ஆர் ignorant about the ragas and its notes and its swara frequencies, அப்போவே அது இன்னும் கூட நிறையபடி சீக்கிரமாக வேலை செய்யுமா இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ ஒருத்தருக்கு இசையை பற்றி நிறைய செய்திகள் தெரிஞ்சிருக்கு. அவள் எந்தெந்த நோட்டு எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, இந்த ராகத்துக்கு வாசினா இந்த காகலை நிஷாதம் இந்த அளவுக்கு கேட்கும், சில இடத்துல என்ன பண்ணோம் ஒரு ஸ்ருதி அதிகமாக கேட்கும், ஏகான்ய ஸ்ருதி தெய்வத்தம் இருக்கும், ஏகான்ய ஸ்ருதி நிஷாதம் இருக்கும், ஏகஸ்ருதி நிஷாதம் கூட ஒன்று கேட்குமா இருக்கும். அதில் 2 விதமான ஸ்ருதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்லாம் இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சி தெரியுதுன்னு வைங்க, தே கேன் ஏபிள் டு பர்சீவ் இட், அதெல்லாம் அவளுக்கு நல்ல ஈஸியாக ஸ்புரிக்கிறதுன்னு சொன்னால் அவங்க அந்த ராகத்தையே சரியாக வாசிக்கலை அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு கேட்டால் நம்மளோட மியூசிக் தெரப்பி சேனலில் ஒரு சில ராகங்கள்லாம் வாசித்து அது தூங்கிறதுக்கு எப்படி இருக்கும், மியூசிக் தெரப்பி ஃபார் குட் ஸ்லீப், மியூசிக் தெரப்பி ஃபார் ஓவர் கம் தி டிப்ரெஷன் அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நம்ம நீங்கள் அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்து வெப்சைட்குள்ளே போனால் இதெல்லாம் கேட்க முடியும். ஸோ அப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ராகத்தை ஏன் இப்படி ஆரம்பித்து வாசித்திருக்கிற, இது இப்படி வாசித்தா ரொம்ப அப்படியே வாசிப்பாங்க, ஆர் யூ ஷூர் ஆஃப் இட் அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. அப்படி ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு. அப்போ தென் ஐ யூஸ் டு டெல் தெம், அது எப்படி சொல்லுவேன்னு கேட்டால்
இந்த தெரப்பியூட்டிக் மீடியத்துக்கு இப்படி வாசித்து பார்த்து ப்ராப்பராக அதுக்கு என்ன நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது பேஷண்ட் கிட்டே இருந்துன்னு சொன்னால், ஸோ இட் இஸ் சப்போஸ் டு பி ப்ரெசென்டட் லைக் திஸ் ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அதனால சில ராகங்களை எப்படி வாசித்தா அது போதுமான அளவுக்கு அந்த ரிலாக்ஸிங் மைண்டுக்கிட்ட நம்ம போக முடியுதோ, அதனால அந்த ராகத்தை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த கோணத்தில் இதை வாசித்திருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதனால இசை என்னும் பொழுது அதை எப்படி பருக வேண்டும், இசை என்னும் பொழுது அதை எப்படி பழகிக்கொள்ள வேண்டும், இசை என்னும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இது எல்லாத்தையுமே நம்ம அனுசரித்து இருந்தால் இசை நிச்சயமாக மாற்றத்திற்கு இடமில்லாமல் அது ஒரு மருந்து போலவும் பயன்படுத்தக்கூடும். அப்போ மருந்து போல பயன்படுத்தினா மருந்து எப்படி இருக்கணும், துளி துளியாக தான் சாப்பிடணும். நிறைய 3 மணி நேரம் தொடர்ந்து மருந்து சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மருந்து என்ன, காது வழியாக பருகப்படுகிறது, ஒலி ரூபமாக அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதில் இந்த ஒலின்னு சொன்ன உடனே இந்த ஒலிக்கு தொடர்புடைய செய்திகளை ஒலியும் இசையும் என்ற தலைப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆனால் இந்த ஒலி போல இருக்குன்னு சொன்னால், ஒலி என்ன சொன்னால் அதுக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ் கிடையாது. மீண்டும் மீண்டும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை திருப்பி கொணருவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் இசை என்னும் பொழுது irrespective of our physical condition, whether we are in hunger or in thirst or in other some inconvenience, you are supposed to present that அந்தரகாந்தாரம். அப்படியே அந்தரகாந்தாரம் தான் இருக்கணும். காக்கல நிஷாதம்னா காக்கல நிஷாதம் போல தான் இருக்கணும். ஒரு நாளும் நம்மளுக்கு இவ்வளோதான் சௌரியம்பா, இதாம்பா முடியும், என்னை பொறுத்த வரைக்கும் இதாம்பா அந்தரகாந்தாரம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது இசையே இல்லை, அது ஏற்புடையதே அன்று. இசை என்பது ஒரு வேதத்துக்கு சமம். அதில் எந்த பிழையும் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் வாசிக்க வேண்டும், குறைபாடு இல்லாமல் பாட வேண்டும். அதில் குரல் வளத்திற்கு ஏற்றார் போல அதை சிறப்பாக பாட வேண்டும். சில குரல் வளத்திற்கு சில ராகங்களை, சில நோட்ஸை, சில ஸ்வரங்களை வேறு ஒரு ஆக்டேவில் பிடிக்க முடியாதுன்னு சொன்னால், அதுபோல ராகங்களை அவங்க கையாளாக இருப்பதே அது நல்லது. அதை கையாளுவது ஏற்புடையதல்ல. அது கையாளாமல் அதெல்லாம் என்ன, யூ நீட் நாட் ஹேண்டில் தோஸ் ராகாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எது நம்ம குரல் வளத்துக்கு ஏற்ப எல்லா 3 ஆக்டேவிலையும் என்ன சிறப்பாகவும் சீர்தூக்கியும் பாட முடிகிறதோ அந்த ராகங்களை மட்டுமே கையாண்டு அதிலே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை திறமையாக காட்டிக்கலாம். இன்ஸ்டட் கையாள முடியாத சில ஸ்வரங்களை இருக்கக்கூடிய ராகங்களை நாம் என்ன பண்ண வேண்டாம், அதை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். ஏன்னா அதில் தவறு நிகழாமல் இருக்க வேண்டும். மேல் ஸ்தாயில் என்ன பண்ண முடியாது, அந்த 3வது ஸ்தாயில் காந்தாரத்தை நம்மளால் தொட முடியல, அப்படி தொட்டால் தான் அந்த ராகத்துக்கு அழகன் வைங்க. அப்போ நம்மளுக்கு பாட தெரியல, அங்கே டச் பண்ணவே மாட்டேன்றதுன்னு சொன்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை டச் பண்ணுற அளவுக்கு முயற்சி செய்யணும், அப்படி பழக்கப்படுத்திக்கணும். ஒருவேளை குரல் வளம் அதற்கு ஈடு கொடுக்கவில்லை என்றால் அத்தகைய ராகங்களை கையாளுவதை தவிர்த்து கொள்ளலாம். அது ஒன்றும் தவறில்லை. அதனால் இசை என்னும் பொழுது இது என்னெல்லாம் செய்யும், இது எப்படி மருந்து போல அமையும் தான் இதை பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தரும், சிறப்பான பயன்களை அளிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.